அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான போர் பதற்றம் அப்படிங்கிறது இன்னைக்கு நடந்த சில விஷயங்களை பார்க்கும்போது ரொம்பவே திடுக்கிடுமாறுதான் இருக்கு. என்ன அப்படி ஈரான் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா, ஈரானோட நேவி அதாவது ஆர்மி இது எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் நாங்க அழிச்சிட்டோம். இன்னும் சொல்ல போனா அவங்களோட யுரேனியம் என்ரிச்மெண்ட் அதாவது இந்த நியூக்ளியர் வெப்பன் பண்றதுக்கான அந்த தேவையான அந்த பிளேசஸ் இதெல்லாமே நாங்க பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா சைட்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த கடைசி வரை போராடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஈரான் தனக்கிட்ட இருக்கிற அந்த மஸ்கிட்டோ ஃபிளீட்ஸ் அதாவது சின்ன சின்ன கப்பல்கள் அது சின்ன கப்பல்களா இருந்தாலுமே சரி அது பயங்கர ஃபாஸ்டா போகும். அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒன் சைட்ல அட்டாக் பண்ணாம பல சைட்ல இருந்து அட்டாக் பண்றது. இந்த பெரிய பெரிய கார்கோ ஷிப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, கண்டெய்னர் வெசல்ஸ், அந்த ஆயில் பேரல் ஆஃப் ஆயில் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை கிராஸ் பண்ணும்போது ஈரான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன கப்பல்கள் வச்சு அந்த பெரிய பெரிய கார்கோ ஷிப்ஸ் தாக்குறாங்க. இது மட்டும் அல்லாம இன்னும் ஒரு பெரிய விஷயத்தை ஈரான் பண்றாங்க. அதாவது கடலுக்குள்ள இருக்கிற ஹை ஆப்டிக் ஃபைபர் கேபிள்ஸ் இத கட் பண்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி ஈரான் பழைய வீடியோக்களை பார்த்திருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், ஈரான்ல நெட்வொர்க் பிளாக் அவுட் அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. ரொம்பவே மைல்டான ஒரு பேசிக் அத்தியாவசியமா அதாவது ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டட் மெடிக்கல் ரிலேட்டட்கான நெட்வொர்க் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் தான் மக்களுக்கு ஈரான் இப்போதைக்கு வச்சிருக்காங்க. இதை மட்டுமே அல்லாம கடலுக்கு அடியில இருக்கிற இந்த பெரிய பெரிய ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் அதாவது இந்த குளோபல் கம்யூனிகேஷன் அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு பேசுறோம், ஆஸ்திரேலியாவுக்கு பேசுறோம், சைனாக்கு பேசுறோம். சோ இந்த மாதிரி வைஃபை கனெக்டிவிட்டி அது மட்டுமே அல்லாம யுஏஇ அதாவது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கா பயங்கரமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது இன்னைக்கு நம்ம ஒரு சாட் ஜிபிடி இல்ல ஒரு ஜெமினி இந்த மாதிரி எந்த ஒரு ஏஐயோடய நம்மள ஈஸியா இன்டராக்ட் பண்ண முடியுது. பிளஸ் நமக்கு அதுக்கான ரெஸ்பான்ஸ் இருந்து அடுத்த ஒரு நானோ செகண்ட்ஸ்ல நமக்கு கிடைக்குது. இதெல்லாம் எப்படி பாசிபிள், எப்படி நம்மளால ஒரு நாடு இன்னொரு நாடுகளோட நம்மளால கனெக்ட் பண்ண முடியுது. இந்த கம்யூனிகேஷன் இது எல்லாமே இந்த மாதிரி த்ரூ கேபிள்ஸ் வழியா தான் நடக்குது. சோ இந்த கேபிள்ல ஈரான் கை வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ். ஓகே, பேக் டு த வீடியோ. இவ்வளவு பெரிய காரியங்கள் இப்ப ஈரான் இறங்கி இருக்காங்க. அது மட்டுமே இல்லாம ஈரான் என்ன சொல்லிருக்காங்க, எங்களுக்கு பாகிஸ்தான்ல நடக்கிற பேச்சுவார்த்தை திருப்திகரமா இல்ல. அதாவது கிட்டத்தட்ட எங்களை பேக் ஸ்டெப் எங்களுக்கு துரோகம் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு அதாவது ட்ரம்ப்புக்கு தான் இன்டைரக்டா சப்போர்ட் பண்றாங்க. அதாவது அதனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இந்த பேச்சுவார்த்தை நடத்தினால நமக்கு அமெரிக்கால இருந்து ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் பாகிஸ்தானோட முக்கிய நோக்கமா இருக்கு அப்படிங்கறது ஈரான் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஈரான் ஒரு கட்டத்துல என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் கம்ப்ளீட்டா ஓபன் பண்றோம், எல்லா ஷிப்புமே அது வழியா பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஈரான் சொன்னாலுமே, ஆனா அமெரிக்கா என்ன பண்ணிருந்தாங்க, அவங்களோட கடற்படையை வச்சு அங்க பிளாக்கேட் அப்படிங்கறத பண்ணிருந்தாங்க. அதுமே ஒரு கைண்ட் ஆஃப் வார் தான். அது எப்படி நீங்க போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட படைகளை அந்த இடத்துல வச்சு எந்த ஒரு ஷிப் போகிறத மானிட்டர் பண்றதுக்கு நீங்க யாரு அப்படிங்கிற கேள்வியை ஈரான் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. சோ நாங்க அடுத்த பேச்சுவார்த்தை அப்படிங்கறத நடக்கணும் அப்படின்னா முதல்ல அமெரிக்கா அவங்களோட நேவி பிளாக்கேட எடுக்கணும் அப்படின்னு பகிரங்கமா ஈரான் அவங்க சைட்ல இருந்து சொல்லிட்டு நாங்க அது வரைக்கும் எங்ககிட்ட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தப்படாது அப்படிங்கறது தெளிவா ஈரான் சொல்லிட்டாங்க. இதெல்லாமே நடந்துட்டு இருப்ப அமெரிக்கா என்ன பண்ணாங்க, அதாவது ஈரானோட கார்கோ ஷிப் ஒரு பெரிய ஷிப்பை என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை கிராஸ் பண்ணும்போது அமெரிக்க படைகள் அதாவது இவங்களோட தாக்குதல் அமெரிக்காவோட தாக்குதல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்க டைரக்டா அந்த பிளைட்ல இருந்து ஏரோப்ளேன் மூலமா மேல அங்கிருந்து மக்கள்களை இறக்கி அந்த ஷிப் அப்படியே அவங்களோட கையகப்படுத்துது. அந்த மாதிரி ஆல்ரெடி அமெரிக்கா ஒரு ஷிப்பை கையகப்படுத்தி வச்சிருந்தாங்க. அதுக்கு ஈரான் பயங்கரமா கண்டனமும் தெரிவிச்சிருந்தாங்க. இதுக்கெல்லாம் நடுவுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அமெரிக்கா திரும்ப இப்ப லேட்டஸ்டா நியூஸ் இன்னொரு ஈரானியனோட ஷிப்பையுமே அவங்க கண்ட்ரோல் கிட்ட எடுத்துட்டாங்க. 2 ஷிப்பை. சோ இதனால கண்டிப்பா ஈரான் சைட்ல கோவம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்ல சொன்னேன்ல சின்ன சின்ன மஸ்கிட்டோ ஃபிளிட்ஸ் இந்த வீடியோல காமிக்கிற மாதிரி சின்ன சின்ன மஸ்கிட்டோ ஃபிளிட்ஸ் அதாவது கப்பல்கள் வழியா பல பக்கமும் அந்த பெரிய கார்கோ ஷிப்பை தாக்கி அந்த பிரிட்ஜ் வழியா ஏறி அந்த கண்ட்ரோல் எடுக்கிறது என்ன சொல்றது அந்த கண்டெய்னரை கண்ட்ரோல் எடுத்து அதுக்குள்ள போயிட்டு அந்த மாதிரி ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 ஷிப் ஒண்ணு பனாமா பிளாக்டு ஷிப் இன்னொன்னு லைபீரியா பிளாக்டு ஷிப் இந்த 2 பெரிய பெரிய 3 கப்பல்களை தாக்கியிருக்காங்க. ஆனா இதுல 2 பெரிய கார்கோ ஷிப் ஈரான் இப்ப அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டாங்க.
அதாவது இப்ப ஈரான் கிட்ட 2 ஷிப் கண்ட்ரோல் இருக்கு, அமெரிக்காட்ட 3 ஷிப், ஒன்னு டிஃபானி, இன்னொன்னு மெஜஸ்டிக், அப்புறம் இன்னொன்னு தௌரான். சோ இந்த மாதிரி 3 ஷிப் வந்து இப்ப அமெரிக்கா சைடுல கண்ட்ரோல் இருக்கு. ஆக மொத்தம் அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நான் வந்து அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து பிளாக்கேட் பண்ணி வைப்ப யாராவது கிராஸ் பண்ணா நாங்க அந்த ஷிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க எடுத்தாங்க. இப்ப ஈரான் சைடு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீ என்ன ஷிப்பை வந்து கண்ட்ரோல் எடுக்குது, இப்ப நானும் தாக்கி எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு 2 ஷிப்பை வந்து கண்ட்ரோல்ல எடுத்துட்டாங்க. ஆக மொத்தம் இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இந்த நிலைமையில தான் இருக்கு. ஆனா ஈரான் வந்து தெளிவா என்ன சொல்லிருக்காங்கன்னா, அதாவது பாகிஸ்தானோட சீஃப் டிஃபென்ஸ் ஆபீசர் வந்து ஐ மீன் ஈரானுக்கு வரும்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க ஒரு யூனிஃபைடு ப்ரொபோசல் வந்து அவர்கிட்ட கொடுத்திருக்காங்க. அவங்களோட டவுட் என்னன்னா, நாங்க கொடுத்த இந்த பாயிண்ட்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்ததா, இத பாகிஸ்தான் பண்ணாங்களா? ஏன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இந்த பிளாக்கேட் எடுக்கணுங்கிறதா. ஆனா அமெரிக்கா என்ன சொல்லுது, அவங்க எப்பொழுதும் போல இவங்ககிட்ட இருக்கிற யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணணும், அந்த யுரேனியத்தை வந்து எங்ககிட்ட சரண்டர் பண்ணணும், இன்னும் சொல்ல போனா ஈரான் வந்து சரண்டர் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரியான அறிக்கையே வந்து ட்ரம்ப் கூட சொன்னாரு. அதை வந்து திட்டவட்டமா ஈரான் அப்படிங்கறத வந்து வருத்திட்டாங்க. அதாவது இப்ப இந்த வீடியோல காமிக்கிற மாதிரி ஈரானோட மிலிட்டரி வந்து சுத்தமா மாஸ்க் எல்லாம் போட்டு இந்த குட்டி குட்டி ஷிப்ஸ்ல வந்துதான் இந்த பெரிய கார்கோ ஷிப்ஸ் வந்து அவங்க அட்டாக் பண்றாங்க. இது வந்து ஈரானோட ஸ்டைல். அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா, ஏரோப்ளைன்ல வந்து அந்த பெரிய கார்கோ ஷிப் மேல நிப்பாட்டி அங்கிருந்து அவங்களோட படையை இறக்கி அவங்க வந்து அந்த ஷிப்பை வந்து கண்ட்ரோல்ல எடுக்கிறாங்க. மொத்தம் இதுல பெருசா பாதிக்கப்பட்டது பாத்தீங்கன்னா, இந்த போர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 50 நாட்களை தாண்டி ரொம்பவே கடுமையா போயிட்டு இருக்கு. அப்போ இங்க பல பெரிய பெரிய கார்கோ ஷிப்ஸ் எல்லாமே இந்த கடல் பகுதியில வந்து நின்னுகிட்டு இருக்கு. இதுக்குள்ள வந்து சீஃபேரர்ஸ் இருக்காங்க, அதாவது இந்த ஷிப்ஸ் கொண்டு போற க்ரூ மெம்பர்ஸ். அவங்களுக்கு எல்லாம் ஆக்சுவலா அவங்க என்ன மாதிரியா சொல்றாங்கன்னா, ஒரு 50 நாள் தாண்டி இருக்கு, இது வந்து எங்களுக்கு எந்த அளவுக்கு சேஃப்டி, எங்களோட அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா ஃபுட் இது எல்லாமே வந்து ஒரு ஷிப்புங்கிறது டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அது எங்க போய் சேரணுமோ அந்த இடத்துல சேரணும். ஆனா இந்த இடத்துல நிக்குதுங்கிறது மட்டுமே இல்லாம இது ஒரு போர் பதற்றமான ஒரு பகுதி. ஏன்னா எந்த இடத்துல எங்கேருந்து பிளாஸ்ட் வரும், இல்ல எப்ப வந்து யார் அட்டாக் பண்ணி இந்த ஷிப்பை வந்து கண்ட்ரோல்ல எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிறமான பயம் அப்படிங்கிறது. அதாவது அவங்களுக்கு வந்து அவங்க என்ன மாதிரியா அவங்க சொல்றாங்க, சீஃபேரர் சொல்றாங்கன்னா, இது எங்களுக்கு ரொம்பவே ஒரு பதற்றமா இருக்கு, இதுல இருந்து சீக்கிரம் வெளில வரணும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க தரப்புல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது அந்நியில இப்ப ஈரான் பண்ற ஒரு பெரிய மிக அதிர்ச்சிக்குரிய விஷயம், இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் வந்து கட் பண்ணி குளோபல் கம்யூனிகேஷன், அதாவது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வேர்ல்ட் எக்கனாமி இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் சோக் பாயிண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணதுனால இந்த மாதிரி ஆயில் பிரைசஸ், கேஸ் பிரைசஸ் அப்படிங்கிறதுலாம் பயங்கரமா அதிகமா ஆகி அதனால மக்கள் வந்து பல பிரச்சனைகளை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு நடுவுல இந்த மாதிரி ஆப்டிக் கேபிள்ஸ் அவங்க கட் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து டிராபிக், இன்டர்நெட் டிராபிக்கை பாதிக்கும், குளோபல் கம்யூனிகேஷனை பாதிக்கும். சோ இதுக்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க, அதாவது ஈரானுக்கு வந்து கரெக்டா தெரியுது எந்த இடத்துல அடிச்சா அது எல்லாருக்கும் அது எந்த அளவுக்கு பாதிப்பு தெரியும்ங்கிறத தெரிஞ்சு ஈரான் வந்து கரெக்டா பார்த்து அடிக்கிறாங்க அவங்களோட கால்குலேஷன். ஆனா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறது இது ஈரான் கண்ட்ரோல் கொண்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு நேத்து இல்ல, இது ஆல்ரெடி பல பேர் கணிச்சு வச்ச விஷயம் தான். ஏன்னா ஒரு வார் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஈரான் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை கண்ட்ரோல் எடுப்பாங்க அப்படிங்கிறது எதிர்பார்த்ததுதான். சீக்கிரமாவே அமெரிக்காவும் ஈரானும் இதுக்கு ஒரு நல்ல பேச்சுவார்த்தை அப்படிங்கறத கொண்டு வந்து இதனால கண்டிப்பா வேர்ல்டு எக்கனாமி பாதிக்கப்பட்டிருக்கு, ஒரு சீக்கிரமா சுமூகமா முடிஞ்ச. ஏன்னா பாகிஸ்தான் மேல இருந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ஈரானுக்கு போயிடுச்சு. சோ என்ன அடுத்து நடக்குது அப்படிங்கறத நம்ம வரும் நாட்கள்ல தான் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.